அத்தியாயம் 20. அவன் கைகளில் அவள். கௌதம் தூக்கத்தில் எழுந்து அமர்ந்தான். ஐயோ ஐயோ, மறுபடியும் மறுபடியும் பேயா என்று கத்தினான். அதை கேட்ட ராம், அடச்சி வாயமூடு, நான் தான் உன்னை உதைச்சேன். இவ்வளவு நேரம் நீ தூங்கி எழும்புறதுக்கு. இப்போ பாரு கொரட்டை, நீ தாண்டா பேய் மாதிரி கொரட்டை விடுற எருமை. போய் குழி, எழுந்துரு, போடா என்று கத்தினான். சிறிது நேரத்தில் நண்பர்கள் அனைவரும் ஒருவருக்கு ஒருவராக குளித்துவிட்டு புது ஆடைகளை மாற்றிக்கொண்டு புத்துணர்வுடன் கீழே இறங்கினர். இந்த மாளிகையின் முன் வீட்டில் இருக்கும் முற்றத்தில் நண்பர்களின் மற்றவர்களும் ஒன்றாக கூடினர். அங்கு ஊர் மக்கள், உறவினர்கள், வேலைக்காரர்கள் என அனைவரும் இங்கும் அங்கும் நடந்து கொண்டு இருந்தனர். பார்ப்பவர்களுக்கு எல்லோரும் சூர்யா நலம் விசாரித்தனர். சூர்யா அவர்கள் அனைவருக்கும் புன்னகையுடன் எதிர்கொண்டான். கூட்டத்தில் சில வயதான பெண்கள் வந்து சூர்யாவின் கன்னத்தை கிள்ளி கொஞ்சினர். உன்னை சின்ன வயசுல பார்த்தது என் கண்ணு என்று சூர்யாவை ஒரு சிறுவன் போல நினைத்து அவன் கன்னத்தை மாறி மாறி கிள்ளி கொண்டே சிரித்தனர். அதை பார்த்த கௌதம் ஜானின் காதருகே சென்று, டே ஜான், நம்ம சூர்யாவை இப்படி கிள்ளி கிள்ளி அவ கன்னத்தை பண்ணு மாதிரி மாத்திருவாங்க போல இருக்குடா என்று கூறினான். ஆனால் அப்போது புன்னகையுடன் இருந்த சூர்யாவின் கண்களில் மட்டும் அலை பாய்ந்து கொண்டே இருந்தது. அவன் கண்கள் தேடும் ஒரு ஜோடி கண்கள் இன்னும் அவன் அந்த கூட்டத்தில் கண்டுபிடிக்கவில்லை. அவன் கண்களில் ஏக்கமாக வசுந்தராவின் கண்களை தேடிக்கொண்டிருந்தனர். வசுந்தராவை சூழ்ந்து இருந்த அனைவரும் ஒருவர் ஒருவராக அவன் கண்களை சிவக்க வைத்துவிட்டு சென்று விட்டனர். அவர்கள் சென்றதும் சூர்யா அவன் கன்னத்தை பிடித்து கொண்டு அவன் நண்பர்களை பார்த்து சிரித்தான். அப்பொழுது மனோஜ் சூர்யா யாரையும் இப்படி தேடுகிறான் என்பதை புரிந்து கொண்ட சூர்யாவை பார்த்து, டே சூர்யா, நாங்க இங்கேயோ இருக்கோம், நீ போய் வசுந்தராவை பார்த்துக்கிட்டு வா, அவ இன்னும் கீழே வரல போல இருக்கு, அவ 2வது மாடியிலேயே தான் இருப்பா, நீ போ சூர்யா என்று சிரித்து கொண்டே கூறினான். இதை கேட்ட சூர்யா உடனே சந்தோஷமாக சரிடா என்றவன் வேகமாக வசுந்தராவின் அறை நோக்கி சென்றான். அவன் அவேகமாக படிக்கட்டுகளில் ஏறினான். வசுந்தராவை காண விரும்பி துள்ளி குதித்தபடி சூர்யா விரைவாக முதல் மாடியை அடைந்தான். அங்கு தான் அவனது பழைய அறை மற்றும் அவன் தந்தையின் படிக்கும் அறை இருந்தது. முதல் மாடி காலியாக இருந்தது. அங்கு இவனை தவிர வேறு யாரும் இல்லை. வேகமாக அடுத்த மாடிக்கு வழியாக 2வது மாடியை அடையலாம் என்று 2 படிகள் தான் ஏறினான். உடனே முதல் மாடியில் ஏதோ சத்தம் கேட்டான். சற்று சுற்றுமுற்றும் பார்த்தான். அங்கே யாரும் இல்லை. ஆனால் சூர்யாவின் அறை கதவு மட்டும் திறந்து இருப்பதை கவனித்தான். அவன் மனதிற்குள், இதை யார் திறந்திருப்பாங்க? நேற்று நைட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டு தானே போனேன், யார் ஓபன் பண்ணியிருப்பாங்க என்று அவன் நினைத்து கொண்டே முன்னேறி நடந்தான். அவன் அந்த அறையின் கதவின் அருகே வந்ததும் அந்த கதவை நன்றாக தள்ளி உள்ளே பார்த்தான். அங்கே ஒரு பெண்ணின் பின்புறம் மட்டும் தான் அவனுக்கு தெரிந்தது. அவள் தலை முடி விரித்து விடப்பட்டிருந்தாள். அதில் பூவை வைத்து நின்றிருந்தாள். அவளது கூந்தல் அவளது முகம் மறைத்திருந்தது. ஆனால் அவள் ஆடைகள் பின்புறம் இருந்து பார்க்கும் அழகாக தெரிந்தது. யோசனையோட கேட்டான், யார் நீங்க? அந்த குரலை கேட்டு அவள் திரும்பி பார்த்தாள். அது வசுந்தரா. வசுந்தரா பட்டு பாவாடை தாவணையில் கூந்தலில் மல்லிகைப்பூ வைத்து கொண்டு கண்ணாடி வளையல்கள் அணிந்து அழகாய் நின்று கொண்டிருந்தாள். அவள் சூர்யாவை பார்த்து மாமா என்று அழைத்து அழகாக சிரித்தாள். சூர்யாவிற்கு ஒரு ஆச்சரியம். அவள் காதுகளில் சூர்யா அவளுக்காக வாங்கி வந்த ஜிமிக்கு கம்பல் தொங்கு கொண்டிருந்தது. அந்த தோடு அவள் காதுகளில் மிகவும் பொருத்தமாக எடுப்பாக இருந்தது. அவளை பார்த்ததும் சூர்யா சிலை போல நின்றான். சூர்யா எதுவும் பேசாமல்
தன்னையே பார்ப்பதைக் கண்ட வசுந்தரா நல்லா இருக்கா மாமா என்று கேட்டாள். எதுவும் புரியாமல் சூர்யா என்னது என்னது என்று கேட்டான். நீ வாங்கிட்டு வந்த ஜிமிக்கி கம்பல் நல்லா இருக்கா என்று அவள் அழகாக ஆட்டி கேட்டாள். அவள் செய்கையை பார்த்து குழப்பத்தில் சூர்யா எப்படி இது வசு நீ ஜிமின் இப்படி இது நான் உனக்கு வாங்கின அப்படின்னு உனக்கு தெரியும், நான் இதை உன்கிட்ட கொடுக்கவே இல்லையே என்று கேட்டான். அதுவா மாமா என்று அவள் அழகாய் இதழ் விரிய சிரித்தபடி பேசினாள். நான் காலையில் நேரமாகவே எழுந்துவிட்டேன். நம்ம சின்ன வயசில் இருந்த இடத்த பார்க்கலாம் அப்படின்னு இங்கே சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்படி உங்கள் ரூமுக்கு வந்துட்டேன். உங்கள் ரூம் சும்மா தான் சாத்திக்கிட்டு இருந்துச்சு. அதனால தான் நான் உள்ளே வந்தேன். உள்ளே வந்த எனக்கு இங்கே கொடுத்த சர்ப்ரைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேபிள் மேலே நேற்று நைட்டு உங்கள் கையில் இருந்து அந்த பாக்ஸை பார்த்தேன். நீங்கள் நேற்று எனக்கு பார்க்க வந்தப்போ அந்த பாக்ஸ் உங்கள் கையில் இருந்தது. நான் கவனித்தேன். அதை திறந்து பார்த்தபோது அதில் என் பெயர் எழுதிய இருந்தது, அன்புள்ள வசுந்தரா அப்படின்னு என்று ஒரு சிறிய காகிதத்தை எடுத்து காட்டினாள். நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து நானே இதை எடுத்து போயிட்டு விட்டேன் என்று அவள் இனிய குரலில் கூறி முடித்தாள். சூர்யா பதில் எதுவும் பேசாமல் அவளை பார்த்து சிரித்தான். எப்படி இருக்கு மாமா என்று தன் அழகிய காதுகளை மீண்டும் ஆட்டி காட்டினாள் வசுந்தரா. வசு உனக்கு இது ரொம்ப அழகா இருக்கு என்று மெய்மறந்து கூறினான் சூர்யா. இப்போது அவள் கண்களில் அவள் தேவதை போல தெரிந்தாள். உடனே வசுந்தரா, இது நேத்து நீ கொடுக்க வந்த எனக்கு கொடுக்காம போயிட்டீங்க மாமா, சொல்லுங்க நேத்து என்ன ஆச்சு என்று கேட்டாள் வசுந்தரா. அதை விட இப்போதான் நீயே அதை எடுத்து போட்டுக்கிட்டல, இது உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, நீயே ரொம்ப அழகா இருக்க என்று கூறினான் சூர்யா. இதை கேட்ட வசுந்தரா மிகவும் மகிழ்ந்தாள். தன் காதலின் வாயில் இருந்து நீ அழகா இருக்க என்று கேட்டதும் அந்த பெண் தான் சந்தோஷப்படும் பாட்டாளா? அதுபோல வசுந்தராவும் மிகவும் மகிழ்ந்தாள். அவளது மகிழ்ச்சியை அவளின் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. அதை பார்த்த சூர்யா கவனித்தான். அவள் வெட்கத்தில் என்ன பேச வேண்டும் என்று தடுமாறி, மாமா மாமா என நீங்க இங்க வந்து இருக்கீங்க, உங்க ரூமை பார்க்க வந்திருக்கீங்களா என்று கேட்டாள். அதுவா வசு, நான் உமாவை பார்க்க மேலே போயிட்டு இருந்தேன். இங்கே வந்து ஏதோ சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தேன். என் ரூம் ஓப்பன் ஆகி இருந்தது, அதான் உள்ளே வந்தேன் என்று சூர்யா அவளை பார்க்க வந்ததை மறித்து பொய் கூறினான். என்ன சத்தம்? எதுவும் எனக்கு கேட்கலையே மாமா என்றாள் வசுந்தரா. உள்ளே இல்லை வசு, வெளியேதான். வெளியே தெளிவா கேட்டது, ஏதோ கீழே விழுந்த மாதிரி. சரி வா போய் பார்க்கலாம் என்று அவளை சூர்யாவை அழைத்தான். இருவரும் வெளியே வந்தனர். இங்கே தான் கேட்டது என்று சூர்யா முதல் மாடியில் முழுவதும் சுற்றி சுற்றி பார்த்தான். உடனே வசுந்தரா, மாமா இது கல்யாண வீடு, இப்படிதான் ஏதாச்சும் சத்தம் போட்டுக்கிட்டு விடு மாமா என்றாள். பின் அவள் சூர்யாவின் அருகில் வந்து, மாமா நீங்க தான் நம்ம எப்பவும் ஒளிஞ்சி விளையாடுவோமே, ஏதாவது ஞாபகம் இருக்கா மாமா என்று அவனை பார்த்து கேட்டாள் வசுந்தரா. என்று சூர்யா தலையை ஆட்டினான். இருவருக்குமே பழைய ரம்யமான நினைவுகள் மனதிற்குள் வந்து போனது. அது சரி, நீ ஏன் சீக்கிரமா எழுந்துட்ட? சரியா தூங்கலையா? உன் கண்ணு சிவந்து இருக்கு என்று கேட்டான் சூர்யா. இல்லை மாமா, எனக்கு கனவு வந்துட்டு இருந்துச்சு, தூங்க முடியல என்று கூறினாள் வசுந்தரா. கனவா? என்ன சொல்ற கனவு? என்ன கனவு என்று கேட்டான். உடனே வசுந்தரா, ரொம்ப வருஷமா கழிச்சு இந்த ஊருக்கு வந்திருக்கேன், அதனால கூட கனவு வந்திருக்கலாம் என்றாள். கனவு என்றதும் சூர்யா நேற்று இரவு அவனது வந்த கனவை பற்றி நினைத்து கொண்டே இருக்கலாம் என்று தலையை ஆட்டி கொண்டே கனவு வந்ததை சொல்லு என்றான். அதுவா மாமா என்று வசுந்தரா கூற வரும்
முன் மணிமேகலை அங்கு வந்தாள். மணிமேகலை இருவரையும் பார்த்து, 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க? கீழே எல்லோரும் வந்துட்டாங்க. நானும் உமாவை கூட்டிக்கிட்டு கீழே வரேன். நீங்கள் 2 பேரும் போங்க கீழே என்று கூறிவிட்டு சூர்யாவை பார்த்து, சூர்யா, கீழே வாசுதேவ குருக்கள் வந்திருக்காராம், நீ அவரை போய் பாரு என்று கூறிவிட்டு படிகளில் ஏறி மேலே சென்றார் மணிமேகலை. வாசுதேவன் யாரது என்று சூர்யா தெரியாமல் வசுந்தராவை பார்த்து கேட்டான். அவரு சிவன் கோவிலில் இருக்கிற பெரிய குருவோட சீடர் வாசுதேவன் என்றாள் வசுந்தரா. உடனே சூர்யா ஓ என்று தலையை ஆட்டிக்கொண்டே, பின் சரி வா வசு, கீழே போகலாம் என்று வசுந்தராவை அழைத்து கொண்டு கீழே சென்றான். சூர்யாவும் வசுந்தராவும் நன்றாக படிக்கட்டுகளில் இறங்கி அந்த பெரிய அரண்மனையின் முற்றத்திற்கு வந்தனர். கணபதி ஹோமம் நடந்து வந்ததை ஏற்படைக்க கொண்டிருந்தது. கல்யாண வீட்டிற்கான கலை வந்துவிட்டது. உறவினர்களும் ஊர் ஜனங்களும் அந்த வீட்டுக்குள் ஆங்கும் இங்குமாய் அலைந்து கொண்டே இருந்தனர். சீதாலட்சுமியும் சூர்யாவையும் வசுந்தராவையும் பார்த்துவிட்டு புன்னகையுடன் கூறினார், சாமி, சூர்யா வந்திருக்கான், இங்க பாருங்க என்று அவனை கை காட்டி, பின் அவர் எழுந்து இருக்க நான் அவனை கூட்டிக்கிட்டு வரேன் என்று சோஃபாவில் அமர்ந்திருக்கும் வாசுதேவனை பார்த்து சீதாலட்சுமி கூறிவிட்டு சென்றார். பின் சூர்யாவிடம் சென்று, சூர்யா, என் கூடவே வா என்று அவன் கையை பிடித்து இழுத்து கொண்டு இது வந்து வாசுதேவன் முன் நின்றிருந்தாள் சீதாலட்சுமி. அவனுடனே வசுந்தராவும் வந்தாள். சூர்யா வருவதை பார்த்ததும் அவன் நண்பர்கள் அனைவரும் அருகில் வந்து நின்றனர்கள். சூர்யா பார்த்த வாசுதேவன் எழுந்து நின்றான். உடனே வாசுதேவன், நீங்க உட்காருங்க சாமி என்று பணிவுடன் கூறினார் சீதாலட்சுமி. இருக்கட்டும் என்று கூறி வாசுதேவன் சூர்யாவை பார்த்தார், முகத்தில் சிரிப்புடன். சூர்யா அவரை பார்த்து, எங்கேயோ பார்த்த முகம் போல இருக்குது என்று யோசித்து கொண்டிருந்தான். அதை புரிந்து கொண்ட வாசுதேவன், என்ன சூர்யா, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கியா அப்படின்னு யோசிக்கிறதா சூர்யா? உனக்கு என்ன ஞாபகம் இருக்க சூர்யா என்று வினாவினார். அதற்கு சூர்யா, ஞாபகம் இருக்கு, நீங்க சிவன் கோவிலில் இருப்பீங்க என்று பதில் கூறினான். என்று வாசுதேவன் சிரித்தார். பின், நானேதான் சூர்யா, நான் பெரிய குருக்கள் கிட்ட சீடராக சேர்ந்து வருஷம்தான் நீ பிறந்தது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சூர்யா என்றார். உடனே சூர்யா அவரை பார்த்து ஒரு மரியாதை மிக்க கை கும்பிட்டான். சூர்யாவின் தலையில் கை வைத்து, வாசுதேவன் நல்லா இருக்கணும் என்று ஆசி கூறினார். சூர்யாவின் கையில் சோமனிடம் கொடுத்துவிட்டு தாயத்து இல்லாததை கண்ட வாசுதேவன், தாயத்து கொடுத்து விட்டேனே, அது உங்களை வந்து சேரலையா என்று கேட்டார். உடனே சோமன், கல்யாண வேலை மறந்துட்டேன், ஹோமம் முடிஞ்சதும் நானே சூர்யாவுக்கு கட்டிவிடுறேன் என்றார். அதற்கு வாசுதேவன், இல்லை வேண்டாம் என்றவர் தனது பையில் வைத்திருந்த ஒரு சிவப்பு நிற கயிற்றை எடுத்து மந்திரங்களால் உச்சரித்து, ஓம் நம சிவாயா என்று சூர்யாவின் கைகளில் கட்டப் போனார். சூர்யா அதை தடுத்து, இது என்னது பிடிக்காமல் கேட்டேன். உடனே வாசுதேவன் சிரித்தார். பின் அவன் அருகில் இருக்கும் வசுந்தராவை பார்த்தார். வசுந்தராவும் இதே கேள்வியை தான் கேட்க என்கிட்டையும் கேட்டா என்றார். சூர்யா வசுந்தராவின் கையில் இருக்கும் சிகப்பு கயிற்றை எப்போதும் தான் கவனித்தான். சரி, எனக்கு கட்டிவிடுங்கள் என்றவன் தன் வலக்கையை நீட்டினான். வாசுதேவன் தாயத்தை கட்டினார். அப்பொழுது அங்கு வந்த மாடசாமி, ஐயா, நல்ல நேரம் வரப்போகுது, ஆரம்பிக்கலாம் என்று வாசுதேவனிடம் பணிவுடன் கூறினார். சரி என்ற வாசுதேவன் பூஜையை செய்யும் இடத்திற்கு சென்று அமர்ந்தார். பூஜை நடத்தி கொண்டிருக்கும் போது அனைவரும் பயபக்தியுடன் அங்கு நின்று கொண்டிருந்தனர். மாப்பிளையோடு அப்பாவும் இன்னும் வரல, மாப்பிளையும் இன்னும் வரல, நல்ல நேரம் வந்துடுச்சு, அவங்கள வராம நம்ம பூஜையை தொடங்கட்டும், இப்போ அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா என்று மாடசாமி சோமனிடம் பேசி கொண்டிருந்தார். அதற்கு சோமன், இதெல்லாம் தப்பா நினைக்க என்ன இருக்கு மாமா, அவங்க நல்ல நேரத்துல வராதது அவங்க தப்பு தானே என்றார். அதே நேரம் உமா 2வது மாடியில் சோகமாக அமர்ந்திருந்தார்.
காலையில் எழுந்திருந்திருந்த மிகுந்த வெறுப்புடன் தான் இருந்தாள். ஏனெனில் ஆவலாக அவளிடம் சென்று இந்த புடவையை கட்டிக்கொள்ள, இந்த நகையை அணிந்து கொள், இப்படி தலைவாரிக்கொள் என்று அவளை மிகவும் தொல்லை செய்து கொண்டிருந்தனர். கணபதி ஹோமம் நடந்தபோது பாலா வருவான். அவனை வேறு பார்க்க வேண்டும் என்பதால் மிகுந்த எரிச்சல் அடைந்திருந்தாள். அப்படி இருக்கும்போது அவளின் சித்தி மற்றும் அத்தை தோழியர்கள் அனைவரும் பாலாவை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். அது அவளுக்கு பிடிக்கவில்லை. கீழே ஹோமம் நடக்கும் இடத்தில் நான் வரவில்லை என்று பிடிவாதமாக அமர்ந்திருந்தவளை வாசுதேவன் குருக்கள் உள்ளதாகவும் கண்டிப்பாக கீழே வந்து தீர வேண்டும் என்று எனவும் பெரிய அம்மாள் கூறுவதாக வேலைக்காரி வள்ளி தெரிவித்தாள். மணிமேகலையும் அவளை கீழே வர வேண்டும் என்று தொல்லை செய்து கொண்டு இருந்தார். எனவே வேறு வழி இன்றி உமா கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தாள். அவளது எண்ணம் முழுக்க குழப்பம் இருந்தது. என்ன செய்வது? இனி பாலா தான் அவரது வாழ்க்கை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? இந்த கல்யாணத்தை நிறுத்துவதற்கு யாரேனும் உதவி செய்வார்களா? என்ன காரணம் சொல்லி கல்யாணத்தை நிறுத்துவது? ஆனால் என் கல்யாணத்தை நிறுத்த வேண்டும் என்று பலவிதமாக சிந்தனை கொண்டு படிகளில் இறங்கினாள். அதே நேரம் கீழே ஓமம் நடந்து கொண்டிருக்கும் ஓம குண்டத்தில் இருந்து வெளிப்பட்ட புகையால் அந்த இடமே புகை மண்டலமானது. ஒருவர் முகத்தை ஒருவர் தெளிவாக கூட பார்க்க முடியவில்லை. அப்பொழுது கௌதம், எப்பா என்னங்கடா புகை போறீங்க, மூச்சு கூடவே விட முடியலடா சாமி, டே ஜான் வாடா வெளியே போய் நிற்கலாம், தாங்க முடியல என்று ஜானின் கையை பிடித்து இழுத்தான். உடனே ஜான், சரி வா வெளியே போலாம் என்றான். காலையில் சீக்கிரமாக குளிச்சுட்டடா, அதனால தான் ரொம்ப பசிக்குது, வாடா, அப்படி நீ கிச்சன் பக்கமா போகலாம், அங்க போய் எதையாச்சும் சாப்பிடலாம் என்று தன் வயிற்றை தடவிக்கொண்டே நடந்தான் கௌதம். அதற்கு ஜான், டே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வீட்டில் பூஜை நடந்துட்டு இருக்கு, இந்த நேரத்துல யாராவது சாப்பிடுவாங்களா லூசு என்று அவனை அதட்டினான். எல்லோரும் சாப்பிட்றதுக்கு அப்புறம் பூஜை பண்ண, இப்போ என்னடா தெய்வ குத்தமா ஆகிரும், பசிக்குதுடா, சாப்பாடு தான் முக்கியம் என்றான் கௌதம். உடனே ஜான், பூஜை முடிஞ்சதும் சோறு போடுவாங்க, இப்போ போய் கொட்டிக்கன்னா சும்மா சோறு பேசாம வாடா என்று கௌதமை அதட்டினான். ஜான் தன் முன்னால் வந்த ஒருவரை தெரியாமல் இடித்து விட்டான். அவன் போதிய அத்தருணம் கால் இடறி கீழே விழப்போனவள் ஒரு பெண். தடுமாறி கீழே விழப்போன பெண். அந்த பெண்ணை ஜான் அப்படியே இரு கைகளால் தூக்கி கொண்டு நின்றான். அவனது கைகளில் அவள். மர்மம் தொடரும்.